ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையின் உலக சாதனைகள் செய்தவர் அப்துல் கலாம். பல அடுத்து இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர் ஒருவரே. ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த ஒரே ஜனாதிபதி இவர்தான். அடுத்து நாடெங்கும் பட்டி தொட்டிகள் படிக்கும் மாணவர்களிடம் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்பட செய்தவர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களே கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர். அடுத்து நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். அதே போல திருமணம் செய்தால் அறிவியல் வளர்ச்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என்று திருமணம் செய்ய மறுத்தார் அப்துல் கலாம். அடுத்து இவரது வாழ்க்கையின் வினாடியும் காந்தியின் கொள்கை பிரதிபலித்தது. அடுத்து மாணவ மாணவிகளை பார்த்தால் அவர் பூர்த்தி போவார். அவர்கள் அருகில் சென்று பேசாமல் இருக்க மாட்டார். அடுத்து ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன. பதவியேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தவர் அப்துல் கலாம். அடுத்து அக்னி சிறகுகள் எனும் நூல் அப்துல் கலாமின் சுயசரிதியாக வெளிவந்துள்ளது. அடுத்து அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அந்த கவிதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தையாகவே உள்ளன. அடுத்து அப்துல் கலாம் தன்னடக்கத்தில் உச்சமாக திகழ்ந்தார். அவரை போன்று பணிவான மனிதர்கள் காண்பது அரிது என்று உலக தலைவர்கள் வியந்துள்ளனர். அடுத்து நான் என்ற அகன்ற எண்ணம் அவரிடம் துளி அளவு கூட இருந்ததில்லை. சிறு வயது முதல் வாழ்நாள் இறுதி வரை அமைதியானவர், அன்பானவர் என்ற பாதையில் இருந்தவர். அவர் விளங்காமலே இருந்தார். அடுத்து நான் யார் தெரியுமா என்ற ரீதியில் அவர் ஒரு நாள் கூட செயல்பட்டதில்லை. ஒரு தடவை அவர் வெளிநாடு சென்றிருந்த போது விமான நிலைய அதிகாரிகள் அவர் அணிந்திருந்த கால் சுவை அகற்றி சோதித்த போது சிரித்துக்கொண்டே முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். அடுத்து எந்த ஒரு இடத்திலும் தன்னிலை முன்னிலைப்படுத்தி பரபரப்பு ஏற்படுத்துவதை அவர் ஒருபோது விரும்ப மாட்டார். ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு நாள் டெல்லி ஜூமா மசூதிக்கு தொலை சென்றபோது நெருக்கடி காரணமாக கடைசி வரையில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று இறைவனை தொழுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எந்த அளவுக்கு அவர் தன்னடக்கம் கொண்டவராக இருந்தாலும் அதே அளவுக்கு அவர் தன்னம்பிக்கையிலும் உச்சத்தில் இருந்தார். நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என்று அடிக்கடி கூறுவார். அடுத்து இந்திய அரசியல்வாதிகளிடம் அவர் அடிக்கடி உதிர்ந்த வார்த்தை, தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துங்கள், அதுதான் மக்களின் வாழ்க்கையை தரத்தை உயர்த்தும். உலக தலைவர்களில் அப்துல் கலாம் அளவுக்கு இளைய சமுதாயம் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை யாருமே உன்னதமான பதில்கள் அளித்ததில்லை. அடுத்து அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் கெட்ட நாள் எது என்று கேட்டால் அதற்கு அப்துல் கலாமோ, பூமி மீது சூரியன் ஒளிபட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு, இதில் நல்லது எது கெட்டது என்று எதுவும் இல்லை என்றார். இப்படி ஒரு எளிமையான பதிலை அளித்தார் அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் மிகப்பெரிய உறவு நட்பு வட்டாரமாக கொண்டவர். ஆனால் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் யார் ஒருவருக்கும் எதற்கும் சிபாரிசு செய்ததே இல்லை. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கூட அந்த மாத சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு பகுதியை தன் குடும்பத்துக்கு அனுப்புவதை அப்துல் கலாம் வழக்கத்தில் வைத்திருந்தார். அடுத்து அப்துல் கலாமின் நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் இன்னும் நடுத்தரவாசிகளாகவே உள்ளனர். அப்துல் கலாமின் கரைப்படாத நேர்மைக்கு இது ஒன்றே சிறந்த எடுத்துக்காட்டு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பதவியும் எதிர்பார்க்காதவர். ஜனாதிபதி வேட்பாளராக அவர் பெயரை அறிமுகப்படுத்துவதற்கு சற்று முன்பு வரை அவர் தன் விரிவுரையாளர் பணியில் சுறுசுறுப்பாக இருந்தார். அப்துல் கலாம் இளம் வயதில் விமானியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது கிடைக்காததால் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப படிப்பை தேர்வு செய்தார். அனைத்து வளங்களும் நிறைந்த இந்தியா 2020ஆம் ஆண்டின் உலகின் வளர்ந்த 5 நாடுகளில் ஒன்றாக திகழும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இந்தியர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அடுத்து திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 1954ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்த அப்துல் கலாம் அந்த பட்டத்தை வாங்காமல் விட்டுவிட்டார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கேட்டு பெற்றார். அடுத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கனகசுந்தரம் என்ற சன்னியாசியிடம் அப்துல் கலாம் ஆங்கிலம் கல்வி கற்றுக்கொண்டார். அடுத்து ராமேஸ்வரம் மாவட்ட கல்வி கழக பள்ளி அறிவியல் ஆசிரியர் சிதம்பரம் சுப்பிரமணியத்திடமிருந்துதான் அறிவியல் ஆர்வத்தை கலாம் பெற்றார். அடுத்து அப்துல் கலாமின் நீண்ட நாள் காலை உணவு ஒரே ஒரு ஆப்பம், ஒரு டம்ளர் பால், வேறு எதையும் சாப்பிட மாட்டார். அடுத்து அப்துல் கலாமிடம் ஒரு பழமையான வீணை உண்டு. எப்போதாவது நேரம் கிடைத்தால் அந்த வீணையை வாசிப்பார். அடுத்து சிறு வயதில் கிணற்றுக்குள் கலாம் கல்லை தூக்கி போட்டார். அதில் இருந்து குமிழாக வந்தது. அது ஏன் வருகிறது என்று அப்துல் கலாம் கேட்டார். அவர் கேட்ட முதல் அறிவியல் கேள்வி இதுதான். அடுத்து ராமேஸ்வரத்தில் உள்ள லட்சுமண தீர்த்தத்தில் தை மாதம் விழா நடத்தும் போது அப்துல் கலாம் குடும்பத்தினருக்கு சந்தனப்படி என்று ஒரு மரியாதை கொடுத்தனர்.
அந்த அளவுக்கு அப்துல் கலாம் குடும்பத்தினருக்கும் இந்துக்களுக்கும் நெருக்கம் இருந்தது. அடுத்து அப்துல் கலாமுக்கு மிகுந்த இசைஞானம் உண்டு. தியாகராஜ கீர்த்தனைகளில் சில கிருதிகளை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அடுத்து 1950களில் திருச்சி ஜோசப் கல்லூரியில் படித்தபோது அசைவம் சாப்பிட்டால் அதிகம் செலவாகிறது என்று அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தினார். பிறகு அதுவே நிரந்தரமாகி போனது. அடுத்து 1958இல் மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில் அப்துல் கலாம் வேலைக்கு சேர்த்தபோது அவருக்கு மாத சம்பளமாக 250 வழங்கப்பட்டது. அடுத்து இந்திய ராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்திவி, நாக், ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் அப்துல் கலாம் திட்ட இயக்குநராக இருந்தபோது வடிவமைக்கப்பட்டு வந்தவையாகும். அடுத்து இந்தியாவுக்காக இவர் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்கிய போது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இவரை ஆச்சரியத்துடனும் மிரட்சியுடனும் பார்த்தன. அடுத்து போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டண்ட் கருவி ஆகிய இவர் கண்டுபிடித்தவையாகும். இந்த ஸ்டண்டுகளுக்கு கலாம் ஸ்டண்ட் என்ற பெயராகும். அடுத்து தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் அப்துல் கலாம் படித்துள்ளார். குறிப்பாக திருக்குறளை கரைத்து குடித்திருந்தார் என்றே சொல்லலாம். அடுத்து இவர் எழுதிய எனது பயணம் என்ற கவிதை நூல் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது இவருடைய வழக்கம். அது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கூட உழைப்பதற்கு தயங்க மாட்டார். அடுத்து இந்திய பாதுகாப்புத் துறையின் ஆய்வுக்கு முதலில் வெளிநாட்டு கருவிகள் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றை நிறுத்திவிட்டு முழுக்க உள்நாட்டு பொருட்கள் மூலம் ஆய்வுப் பணிகளை அப்துல் கலாம் செய்ய வைத்தார். அடுத்து அப்துல் கலாம் ஒருபோதும் நன்றி மறக்காதவர். தனது ஆசிரியர்கள், நண்பர்கள், உதவி செய்தவர்கள் என அனைவரையும் அடிக்கடி நினைவுபடுத்தி பேசுவார். அடுத்து அப்துல் கலாமிடம் நகைச்சுவை உணர்வு அதிகம் உண்டு. நெருக்கடியான சமயங்களில் கூட அவர் நகைச்சுவை வெளிப்படுத்த தயங்குவதில்லை. அடுத்து இளைஞர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் மிகவும் விரும்பினார். ஒரு தடவை மைசூரில் நடந்த விழாவில் அவர் பேசுகையில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் கட்டாயம் 2 ஆண்டுகள் ராணுவ பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார். அடுத்து பணம், வயது, சாதி, இனம், மதம், மொழி என்பன போன்றவற்றில் கலாம் வேறுபாடு பார்த்ததே இல்லை. இந்த அரிய குணத்தை அவர் தம் தந்தையிடமிருந்து பழக்கத்தில் பெற்றார். அடுத்து அப்துல் கலாம் தினமும் திருக்குரான் படிக்க தவறியதில்லை. அவருக்கு மிகவும் பிடித்த வரிகள் எது தெரியுமா? இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியையும் தேடுகிறோம் என்ற வரிகளாகும். அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு மிகவும் உதவும் பெரிலியம் தாது பொருளை வெளிநாடுகள் இந்தியாவுக்கு தர மறுத்தன. உடனே இது பற்றி கலாம் ஆய்வு செய்தார். இந்தியாவில் பல பகுதிகளில் பெரிலியம் மண்ணில் அதிக அளவு இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். இதைத் தொடர்ந்து பெரிலியம் மணல் கலவையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உலக நாடுகள் போட்டி போட்டு இந்தியாவுக்கு பெரிலியம் கொடுத்தன. அடுத்து நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும், நீ நீயாக இரு என கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஏன் அப்துல் கலாமை முன்னுதாரணமாக தங்கள் வாழ்க்கையின் ஒளிவிளக்காக கருதினார்கள் என்பதற்கு மற்றொரு காரணம் தோல்வி, முடிவு, இல்லை போன்ற வார்த்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றிற்கு புதிய விளக்கம் தந்தார் அப்துல் கலாம் அவர்கள். ஃபெயில் என்ற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்பு என்றும், எண்ட் என்பதற்கு எஃபோர்ட் நெவர் டைஸ், முயற்சி ஒருபோதும் தோற்பதில்லை என்றும், நோ என்பதனை நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த வாய்ப்பு என்றும் வாழ்க்கை மீதான நம்பிக்கை ஏற்படுத்தும் விளக்கங்களை கொடுத்த கலாமை எப்படி இளைஞர்களுக்கு பிடிக்காமல் போகும்? மிக சிறந்த மனிதர் ஒருபோதும் இறப்பதில்லை, மாறாக அவர் வாழ்வு மற்றவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக மாறிவிடும். அவர் பொதுவாக கூறுவது, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை எளிமையாக கூறினார். அப்துல் கலாம் அவர்களுக்கு எளிமையான ஆத்திச்சூடி, அன்பினால் எதையும் சாதிக்கலாம், ஆசிரியரிடம் அறிவை கற்கலாம், இந்தியாவை வல்லரசாக முயற்சிக்கலாம், ஈன்றவர்கள் பெயரை கௌரவிக்கலாம், உழைப்பவருக்கே உயர்வு கிடைக்கலாம், ஊருக்கு நல்லது செய்தால் உயர்ந்த மாமனிதன் ஆகலாம், எண்ணங்களின் எழுச்சி பிறக்கலாம், ஏற்றங்களில் நல்ல மாற்றத்தினை சந்திக்கலாம், ஐயமின்றி வாழ தவறுகளை தவிர்க்கலாம், ஒழுக்கமாய் வாழ் உறுதி எடுக்கலாம், 1000 கனவுகளுக்கு உயிர் கொடுக்கலாம், அவ்வை அறிவுரைப்படை என்றும் நடக்கலாம். இஃது எங்கள் அன்பின் அப்துல் கலாம். இப்படிப்பட்ட கலாம் ஐயா அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார் என்றே கூறலாம். ஆகவே மாணவ சமுதாயம் ஒன்று கூடி இந்தியாவை வல்லரசாக பாடுபடுவோம் என உறுதியளித்து அனைவருக்கும் இதை பகிரவும். அப்துல் கலாம் ஐயா வாழ்வை பின்பற்றுவோம்.